அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எனக்கு ஒரு எக்ஸாம் டியூட்டி இருந்தது. என்ன எக்ஸாம் டியூட்டின்னா ஸ்க்ரைப் டியூட்டி. ஸ்க்ரைப் டியூட்டின்னா சொல்ல முடியாதவங்க, ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிற குழந்தைங்க எழுத முடியாது. அதுக்கப்புறம் சில பேருக்கு எழுத தெரியும், ஆனால் சொல்ல தெரியாது. சில பேருக்கு சொல்ல தெரியும், ஆனால் எழுத தெரியாது. சில பேர் அந்த லோகோமோட்டிவ் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த குழந்தைங்களால என்ன முடியும், சொல்ல முடியும், காட்ட முடியும், ஆனால் அவங்களால எழுத முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரைப் டியூட்டிக்கு நான் போனேன். ஆனால் என்கிட்ட வந்த பையன் உண்மையில் அவனுக்கு எழுதவோ சொல்லவோ படிக்கவோ பார்க்கவோ தெரியாது. அவன் பேரே அவனால் எழுத முடியல. நானே தான் அவனை கையை பிடிச்சி அந்த பேரை எழுதினா அவன் என்ன பண்ணான், பாதி பேர் எழுதும்போது கையை இப்படி பின்னால் எழுதிட்டான். அப்பேற்பட்ட ஒரு குழந்தைக்காக நானும் இன்றைக்கி எழுத போனேன். வாயில் அப்படியே அந்த எச்ச ஒழுகுது பாவம். அவனுக்கு பிரெயின் ஆக்டிவாகவே இல்லை. ஏன்னா அந்த பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு வாயில் எச்ச ஒழுகாது. அந்த மாதிரி இருந்தது. நான் அந்த குழந்தைய தான் பார்த்துட்டே இருந்தவுடனே இப்போல்லாம் எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. ஒரு பொண்ணு கர்ப்பமாகும் போதே 3ஆவது மாதமே இது டாப்லர் ஸ்கேன் சொல்கிறாங்க. அந்த ஸ்கேன் பண்ணும்போது கருவிலே குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தெரியுன்றாங்க. அதையும் மீறி சில பேருக்கு பிறக்குது, சிலது தெரியாது. குழந்தை பிறந்தப்புறமா சில குழந்தைங்க அந்த மாதிரி மாறுது. அப்படிலாம் இருக்கும்போது ஆஸ்ட்ராலஜி உண்மை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எங்கே ஃபார் எக்ஸாம்பிள் சத்தியவதி எடுத்துக்கிட்டாங்கன்னா, சத்தியவதியோட அப்பாவுக்கு பேராசை. என்ன பேராசை? தன்னோட பேர பிள்ளைகள் தான் இந்த ஹஸ்தினாபுரத்தை ஆள வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதை தான் அவர்கிட்ட பீஷ்மர்கிட்ட சொல்கிறாரு, என் பிள்ளைங்களுக்கு நீ ஆட்சி கொடுக்குறதா இருந்தால் நீ இந்த பொண்ணை தாராளமாக நீ கூட்டின்னு போகலாம் உங்கள் அப்பாவுக்கு அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு சந்தனு மகாராஜா கேட்கும்போது அவர் அந்த வார்த்தையை சொன்னதுனால சந்தனுக்கு மனசாட்சி உறுத்துது. என்ன உறுத்துது அப்படின்னா, நமக்கு வயசு வந்த புள்ள இருக்கும்போது அதை மீறி இனிமே பிறக்க போகிற குழந்தைக்கு கொடுக்கணுமா, நம்ம பீஷ்மருக்கு செய்கிற துரோகம்னு அவர் நினச்சார். அதனால் சந்தனு மகாராஜா அதுக்கு ஒத்துக்கலை. போயிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு உடம்புக்கு வியாதி அது ரொம்ப சவலை பிடிச்ச மாதிரி ஆகி அதுக்கப்புறமா பீஷ்மர் அவரோட தேரோட்டிக்கிட்ட கேட்டு உங்கள் அப்பா இந்த மாதிரி காதல் வியாதியில் விழுந்திருக்காரு அப்படின்னு சொன்ன அப்புறமா பீஷ்மர் முன்ன நின்று நடத்தி வச்ச கல்யாணம். அப்போ கூட அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஆட்சிக்கு வந்துடுவியே அப்படின்றாரு இந்த சத்தியவதியோட அப்பா சத்தியவான். இல்லை நான் வரமாட்டேன். சரி நீ வராட்டி பரவாயில்ல, நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிறக்கிற குழந்தை எங்கள் அப்பாவோட ராஜ்யம்னு கேட்டாக்கன்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போவும் இவர் என்ன சொல்கிறாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே தானே உனக்கு பிரச்சனை, நான் இன்னிலேருந்து பிரம்மச்சாரி அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் அவருக்கு பீஷ்மர்னு அந்த பட்டமே கொடுத்தாங்க. அப்படி ஒரு பலமாக அவர் இது பண்ணி அப்படி பேராசப்பட்டு சத்தியவதி வாங்கிட்டு அந்த அரசாட்சிக்கு போகிறா. ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, சத்தியவதியோட 2 பசங்களுமே அவங்க அரசாட்சிக்கு வரலை. ஏன் வரல? நான் ஏன் ஆஸ்ட்ராலஜி இதை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம கல்ச்சரில் சில ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. என்ன ப்ரோக்ராம்னா, கல்யாணத்துக்கு முன்னே, அதாவது பெண் கல்யாணம்னா சுமங்கலி பிரார்த்தனையை முன்னையுமே செய்யணும். ஆண்களுக்கு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா சுமங்கலி பிரார்த்தனை பொண்ணுங்க வந்தப்புறமா, மருமகள் வந்தப்புறமா செய்யணும். அதே போல் நம்ம கல்ச்சரில் கண்டிப்பாக சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, அமாவாசை, தேவசம், திதி, தர்ப்பணம் அதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு சொல்லுது. இறந்து போன பித்திருக்களுக்கு பையன் யார், பிள்ளை யார், சொசை யார், மருமக யார் ஒன்றும் தெரியாது. அவங்கள அமாவாசை அன்னைக்கு மேலேருந்து கீழே இறக்கி விட்றாங்க. உங்கள் குழந்தைங்க எள்ளு நீரும் இறக்கிறாங்க, போய் வாங்கிட்டு வாண்டுறாங்க. அப்படி இறங்கி வரும்போது அவங்க பசியும் தாகத்தோடு வரும்போது நாம் ஒரு வேளை சாப்பாடும் இந்த எள்ளும் தண்ணீரும் விடலைன்னா அவங்க போகும்போது அந்த குடும்பம் நாசமாக போட்டு சபிச்சுட்டு போகிறதா சொல்லுது. எல்லா சாஸ்திரமும் சொல்லுது. அதுதான் ஆஸ்ட்ராலஜி சொல்லுது. ஒரு குழந்தை பிறக்கும்போது பித்ரு தோஷம் இருக்கா, சில காம்பினேஷன் இருந்தால் பித்ரு தோஷம் இருக்குது. அப்போ நீங்கள் திலஹோமம் பண்ணுங்க.
சில சமயம் வந்து போய் நீங்கள் ஆசிலேஷ பலி கொடுங்க. சில சமயம் குக்கே சுப்பிரமணியா போங்க. குரு வீக்காக இருந்தாக்கன்னா குருவாயூர் போங்க. குரு வீக்காக இருந்தால் திருச்செந்தூர் போங்க. செவ்வாய் வீக்காக இருந்தால் வைத்தீஸ்வரன் கோயில் போங்க. ஏன் அப்படிலாம் சொல்கிறாங்க? அதெல்லாம் உண்மை. ராகு கேது ஒரு குழந்தைங்களுக்கு நீச்சமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருமணத்தில் பிரச்சனை வரும். அப்படி திருமணத்தில் பிரச்சனை ஒரு இன்கேஸ் திருமணத்தில் பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லேட் மேரேஜ் ஆகும். லேட் மேரேஜ் ஆனால் உடனே குழந்தை பிறக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுலேயும் பிரச்சனை ஆகும். அப்போ அவங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமோ ஒரு ஐவிஎஃப்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி மூலமாக தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் யோசனை பண்ணி தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முகூர்த்தம்னா அந்த முகூர்த்தத்தில் தாலி கட்டணும். அப்படி தாலி கட்டும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு லக்னம் போடணும். அந்த ஒரு லக்னம் போட்டு 7-8 அன்னைக்கு கண்டிப்பாக தாலி கட்டுற நேரத்தில் சுத்தமாக இருக்கணும். பிறந்த ஜாதகத்தில் சம்டைம்ஸ் சுத்தமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கல்யாணம் பண்ண போகிற ஜாதகத்தில் கண்டிப்பாக 7-8 சுத்தமாக இருக்கணும். அதே போல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னே சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிப்பாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் எங்கள் கல்யாணத்திலாம் எப்படின்னு கேட்டாங்கன்னா கல்யாணம் முடிஞ்சாக்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து சாந்தி முகூர்த்தம் கட்டாயம் வைப்பாங்க. ஆனால் அதுக்கு நேரம் காலம் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா கல்யாணத்துக்கு நேரம் காலம் பார்த்தா போதும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு வந்து ஒரு ஹோமம் இருக்குது, அதுக்கு வந்து டைமிங்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. இப்படி இருந்தால் இப்படி பண்ணாங்கன்னா அந்த லைஃப் வந்து பாசிட்டிவாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க, நல்ல புத்திர பாகியம் கிடைக்கும். புத்திர பாகம் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பிறக்கிற குழந்தை உருப்படியாக இருக்கணும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாடு முழுக்க எங்கே திரும்பினாலும் ஸ்பெஷல் சைல்டாக இருக்குது. இன்னொன்று அந்த ஸ்பெஷல் சைல்டு வச்சுருக்கிறவங்க ஸ்பெஷல் சைல்டுன்னு ஒத்துக்கிறது இல்லை. முதல்ல ஸ்பெஷல் சைல்டுன்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும், இல்லைன்னு சொல்லலை. அந்த மனசு வந்தப்புறமா ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ ஒரு ஆஸ்ட்ராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். எதனால் அந்த குழந்தை எப்படி இருக்குது? புதன் வீக்கா, இல்லை செவ்வாய் வீக்குன்னா ரத்தத்தில் கோளாறு, புதன் வீக்குன்னா நரம்பு கோளாறு, அதுக்கப்புறமா தலையில் சூரியன் இருக்கிற குழந்தைங்களுக்கு சிலது பார்த்திங்கன்னா லக்னத்தில் சூரியன் இருக்கிற குழந்தைங்க சிலது பின்னால் பிரைட்டாக இருக்கும், ஆனால் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்படும். சில நட்சத்திரங்களை வந்து பாலாரிஷ்ட தோஷம்லாம் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும். கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணி என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கணும். ஆனால் சில சமயம் நம்மளோட பேராசை கூட குழந்தைங்களோட வம்சத்தை அழிச்சிடுது. அதுக்கு உதாரணமாக சத்தியவதிக்கு என்ன ஆசை, தன்னோட பிள்ளைங்க அரசாட்சி பண்ணணும் அப்படின்னு அவன் நினச்சா. அப்படி அவர் நினச்சதுனால தான் அவளோட குழந்தைங்க ஆட்சிக்கே வரல. சித்ராங்கதன் வந்து கல்யாணம் ஆகிட்டு அவன் பொண்டாட்டி கூட ஒரு நாள் கூட அந்த புறத்தில் இல்லை. அவன் என்ன பண்ணா, வேட்டைக்கு போனவன் ஒரு மான் கிடைக்காம அந்த மானை தேடிட்டு காட்டுக்குள்ளே தனியாக பிரிஞ்சு போன அப்புறமா அந்த மான் கிடைக்காம நம்ம திரும்பி வந்தோம்னா நம்ம அரச பதவிக்கு இழுக்குன்னு நினச்சி அவன் அப்போ ராஜாவாக இருந்தான். விசித்திர வீரியனுக்கு வந்து எப்போவுமே வியாதி, அவன் வந்து மருத்துவ குடில்களில் தான் இருப்பான். டாக்டரோட இதில் தான் அவன் எப்போவுமே இருப்பான். அதனால் அவனுக்கு அரசாட்சி கொடுக்காம சித்ராங்கதனுக்கு கொடுத்தாங்க. சித்ராங்கதன் என்ன பண்ணா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறுநாளைக்கே அவன் வந்து காட்டுக்கு போயிட்டான். அந்த மானை தேடி போகிறேன், வேட்டையாட போகிறேன்னு. ஏன்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை வந்து ஜோசியர்கள் சொல்கிறாங்க, சித்ராங்கனோட கட்டத்தில் வந்து யோனி கட்டமே இல்லை, அவனுக்கு கல்யாணம் பண்ணாலும் வேஸ்ட்டு அப்படின்னு தெரியுது. அவங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. அவன் காட்டுக்கு போகிறவன் அங்கேயே இன்னொரு கந்தர்வனால, சித்ராங்கதன் பேருக்குள்ள ஒரு கந்தர்வனால அவன் இறந்து போய்ட்டான். அதே விசித்திர வீரன் எடுத்துட்டா அவனுக்கு டிபி இருந்ததுன்னு சொல்கிறாங்க, காச நோய் இருந்தது, அவனால் எழ முடியல, எப்போவுமே படுத்த படுக்கையாக இருப்பான். அவனால் போய் ஒரு சுயம்பரத்தில் ஜெயிச்சு பொண்ணை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னதுனால தான் பீஷ்மரை வற்புறுத்தி போக சொல்கிறா சத்தியவதி. என் பையனுக்காக நீ இப்போ சொன்ன, நான் எப்படியாப்பட்ட விரதம் இருக்கேன், நான் போகிறது முடியாதுங்கிற, இது என்னோட ஆணை,
உன் அப்பா சந்தன மகாராஜா மேலே ஆணை, நீ தான் போய் பொண்ணை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அவன் ஆணை இட்டதுனால மட்டும்தான் பீஷ்மர் போய் அந்த பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்து விசித்திர வீரனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் அப்போவாது குழந்தை பிறந்ததா? இல்லை. அதுக்கு மேலே ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா, வியாசரை கூப்பிட்டு அந்த நியோகம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. அந்த நியோகங்கிற முறை என்னென்னா, அதாவது கணவனோட நினைவோடு அவங்க இருப்பாங்க. ஆனால் வேற ஒரு முனிவரோ இல்லை தேவசிரேஷ்டர்களோ வந்து அவங்களோட கூடி குழந்தை பிறப்புக்காக மட்டும் அந்த சேர்ற அந்த ஒரு நிகழ்வு. அந்த ஒரு நிகழ்வுலையும் இவங்க 2 பேரும் தப்பு பண்ணுறாங்க. என்ன தப்பு பண்ணுறாங்க? வியாசர தோற்றத்தை பார்த்து வெளுத்து போகிறா அந்த அம்பிகை. ஃபஸ்ட்டு அம்பிகை, அடுத்து அம்பாலிகா. அந்த அம்பாலிகா என்ன பண்ணுறா? வியாசரோட தோற்றத்தை பார்த்து வெளுத்து போகிறா. அவளுக்கு பிறந்தது தான் பாண்டு. அவர் சொல்லுவார், என்னம்மா எப்படி குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்னு சத்தியவதி கேட்குறா. கேட்கும்போது அவர் சொல்லுவான், என்ன பண்ணுறது, என்னை பார்த்த உடனே கண்கள் வெளிரி உடம்பு வெளுத்து போயிட்டாவ, அதனால் அது பிறக்கிற குழந்தை வந்து பாண்டுங்கிற ரோகத்தோட பிறக்கும், அதனால தான் அவருக்கு பேர் பாண்டு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அம்பிகை என்ன தப்பு பண்ணா? அவரோட தோற்றத்தை பார்க்குறா, ஜடாமுடி, கருப்பா, உடம்பு கொஞ்சம் நாத்தத்தோட அந்த மாதிரி அவர் இருக்கிறத பார்த்து அவளுக்கு ரொம்ப என்ன பண்ணுறது, கண்களை இறுக முடிக்கிறா. கண்களை இறுக முடியதுனால அவள் அகக்கண் திறக்காதனால கண்கள் 2 குருடா போன திருதராஷ்டிரன் பிறந்தான். எல்லாமே சொல்லியிருக்கு மகாபாரதத்தில் வந்து இன்டைரக்டாக இலைமறைவு காய்மறைவாக சொல்லியிருக்கு. வியாசரோட பிறப்பு என்ன சொல்லுது? இந்த நட்சத்திரங்கள் இப்படிலாம் இருந்தாக்கனா, இந்த கோள்கள் இப்படிலாம் இருந்தால் அப்போ பிறக்கக்கூடிய இந்த குழந்தை வந்து உலகமகா ஒரு புகழ்பெற்ற ஒரு குழந்தையாக இருக்கும்னு பராசரர் கணக்கு போடுறார். ஃபஸ்ட்டு கணக்கு போட்டது பராசரர். அப்படி பராசரர் போட்டு பிறந்தது தான் அவர் வியாசர். இன்றைக்கி வந்து பராசரர் எழுதின நூல்கள் தான் ஜோதிட நூல்கள். ஆஸ்ட்ராலஜி பொய் இல்லை. அதே போல் நிறைய பேர் இன்னொரு தப்பு பண்ணுறாங்க. குரு பலன் குழந்தைங்களுக்கு வந்துடுது, வந்தாலும் அந்த குரு பலன் போது கல்யாணம் பண்ணுறதில்ல. கேட்டாங்கன்னா, என் பொண்ணுக்கு இப்போ வந்து லைஃப்பில் செட்டில் ஆனால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றா, செட்டில் ஆகாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்றா, நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் தவறு. பையனுக்கோ பொண்ணுக்கோ குரு பலன் வரும்போது பண்ணக்கூடிய கல்யாணம் 99% சக்ஸஸ் ஆகும். குரு பலன் வரும்போது விட்டுட்டு எனக்கு பொண்ணு கிடைக்கல, எனக்கு ஏற்ற மாதிரி பையன் கிடைக்கல, யாரோட தப்பு? எதுக்கு ஆஸ்ட்ராலஜின்னு இருக்குது? ஆஸ்ட்ராலஜி படி இப்போ அவளுக்கு கல்யாண வேலை வந்திருக்கா, குரு பலன் இருக்கா, குருவோட பார்வை 7ஆம் இடத்துல விழுதா, இல்லை குடும்பஸ்தானத்தில் விழுதா, அப்படின்லாம் பலவிதமாக யோஜனை பண்ணி ஆஸ்ட்ராலஜி வந்து எங்கே ஹெல்ப் பண்ணுது. இப்போ மழை வரும் அப்படின்னு வானிலை அறிக்கை வந்து கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கொடையோடு போகிறோமா? ரொம்ப ஜாஸ்தி வெயிலாக இருந்தாலும் கூட, ஜாஸ்தி மழையாக இருந்தாலும் கூட, அந்த கொடை வந்து அந்த நேரத்துக்கு நம்ம தலையை கொஞ்சம் நேரம் காப்பாற்றுது, அதுக்காக எடுத்துன்னு போகிறோம். அதுக்காக மழையே வராமல் நம்மளால் பண்ண முடியுமான்னா முடியாது. மழை வரும்போது வந்து தான் தீரும், நமக்காக அது நிற்காது. ஆனால் மழைக்கு வந்து நம்ம கொடை பிடிக்கிற மாதிரி ஆஸ்ட்ராலஜி நமக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டினியூஸாக உடம்பு சரியில்லையா, அப்போ வந்து ராகு கேது எங்கே ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். எது ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதை ஆக்டிவ் பண்ணணுமா, இல்லை வந்து அதை எப்படி நீக்கணுமா, இல்லை எங்கே போகணும், எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறத உங்கள் ஆஸ்ட்ராலஜி கன்சல்ட் பண்ணுங்கள். ஆஸ்ட்ராலஜி இல்லாமல் மகாபாரதம் இல்லை, மகாபாரதம் இல்லாமல் உலகமே இல்லை. மகாபாரதம் சொல்கிற ஒரு இன்சிடெண்ட்டும் ஆஸ்ட்ராலஜி இருக்குது. ஏன் ஆஸ்ட்ராலஜி எழுதிய தந்தை பராசரருக்கு பிறந்தவர் வியாசர் தான் இதை எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் அந்த ஏன் நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு ஸ்பெஷல் சைல்டு பிடிக்குதுன்னா, பிறக்குது அப்படின்னா, ஒன்று கண்டிப்பாக பித்திரு தோஷம் அந்த வீட்டில் இருக்கும். இல்லை நமக்கு தெரியாமல் நம்ம முன்னோர்கள் வந்து ஏதாவது பண்ணியிருக்கலாம், இல்லை நம்ம யார் சொத்தையாவது நம்ம அபகரிச்சிருக்கலாம், இல்லை யாரோட புருஷனையாவது நம்ம அபகரிச்சிருக்கலாம், இல்லை யாரோட பொண்ணையாவது நம்ம கொன்று இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம 7 ஜென்மத்தில் எந்த ஜென்மத்தில் வேணால் எந்த பாவம் வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த தோஷம் இருக்குது இல்லைங்கிறத நமக்கு நம்ம ஜாதக கட்டம் சொல்லிவிடும். உன் பிறவியோட நோக்கம் என்ன, நீ எதுக்காக பிறப்பு எடுத்திருக்க, எந்த கடமையை தீர்க்கறதுக்கு நீ வந்திருக்க,
அப்படிங்கிறது லக்னம் சொல்லும், சனி பகவான் சொல்லுவார். கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு ஆஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு நான் வந்து இத்தனை குளத்தில் குளிக்க சொல்கிறேன், நீ 1,00,000 ரூபாய் செலவு பண்ணாதான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. உண்மையில் எளிய பரிகாரமும் எவ்வளவோ இருக்குது. பரிகாரத்துக்கு முதல்ல ஜோசியம் கட்டுப்படுமா அப்படின்னு கேட்டால் பரிகாரத்துக்கு ஜோசியம் கட்டுப்படாது. உனக்கு என்ன நடக்கணும்னு விதி இருக்கோ அதுதான் நடந்து தான் தீரும். ஆனால் அது வந்து எப்படி இப்படி நமக்கு நடக்க போகுது, நாளைக்கு நமக்கு ஆப்ரேஷன் அப்படின்னா நம்ம மனசு திடமாகுதா? ஆமாம், பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. செத்து போகிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், என்ன ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீ மனசை திடப்படுத்திக்கிறீங்க. அதுதான் ஆஸ்ட்ராலஜி. கதை பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.